இது வரைக்கும் DELUXE ரங்கோலி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். நம்ம போட்ட ப்ரீவியஸ் வீடியோ டிஸ்கிரிப்ஷன்லேயும் மேலே ஐ பட்டன்லேயும் இருக்கும். அதை பார்க்காதவங்க ப்ரெஸ் பண்ணி பாருங்கள். ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் லெமன் ஜூஸ் எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம செய்கிற மெத்தடில் நீங்கள் ஜூஸ் செஞ்சிங்கன்னா ரொம்ப டேஸ்டியாகவும் ரொம்ப ரெஃப்ரெஷிங்காகவும் இருக்கும். இந்த சம்மர் சீசனில் இந்த மாதிரி ரெஃப்ரெஷிங்கான ஜூஸ் குடிக்கிறனால நம்ம ஃப்ரெஷ்ஷாகவும் ஹைட்ரேட்டடாகவும் இருப்போம். நம்ம சேனலில் ஏற்கனவே சம்மர் ஹெல்த் ட்ரிங்க்ஸ் வீடியோஸ்லாம் போட்டிருக்கோம். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா போய் பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ லெமன் ஜூஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி லெமன் ஜூஸ் செய்கிறதுக்கு ஒரு லெமன் எடுத்திருக்கேன், ஒரு 4-5 புதினா இலை எடுத்திருக்கேன், 1/4 இஞ்சி கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை மிக்சியில் அரைக்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு நான் மிக்சியில் புதினா இலை போடுறேன். இது கூடவே நான் கட் பண்ணி வச்ச இஞ்சியும் போடுறேன். இந்த மாதிரி இஞ்சி புதினா ஆட் பண்ணி நம்ம லெமன் ஜூஸ் செய்யும் போது டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் இதில் நான் ஒயிட் சுகர் 4 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். நீங்கள் இனிப்புக்கேற்ப சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இது கூடவே நான் ஒரு 1/4 ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை அரைச்சி எடுத்துகிட்டு காமிக்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கினேன் நான். நெக்ஸ்ட் இது நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம். நம்ம கடையில் ஜூஸ் வாங்கி குடிக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி நம்ம வீட்டிலே ஹெல்த்தியாக தயாரித்து நம்மளே குடிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை இப்போ நான் ஃபில்டர் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நான் இது கூட லெமன் ஜூஸ் ஆட் பண்ண போகிறேன். அதுக்காக நான் ஒரு லெமன் எடுத்திருக்கேன். நம்ம லெமனை ஜூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி 2 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி நல்லா தேய்ச்சிடலாம். இந்த மாதிரி நம்ம தேய்ச்சிட்டு ஜூஸ் பண்ணுறதுனால நம்மளுக்கு பிழியறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஜூஸும் நிறைய வரும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ லெமன் நல்லா அமுத்துனா அமுங்குது. இப்போ நான் லெமனை 2 பீஸஸாக கட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு நம்ம லெமன் ஜூஸ் எடுத்துடலாம். நம்ம நார்மலாக கையில் பிழிஞ்சாலே லெமன் ஜூஸ் வந்துடும். இன்னும் நம்ம பிழிஞ்சிட்டு அதில் இருக்க சீட்லாம் ரிமூவ் பண்ணிடணும். இல்லை இந்த மாதிரி உங்ககிட்ட இருந்துச்சுன்னா நீங்கள் இதில் பிழிஞ்சிக்கலாம். இப்போ நம்ம லெமன் ஜூஸ் ரெடி பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம அரைச்சி ஃபில்டர் பண்ணி வச்சோம் இல்லையா, அதில் இந்த லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் இதில் நான் 1.5 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணுறேன். வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு இது கிளாஸ் டம்ளருக்கு மாற்றிடலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த சம்மர் சீசனுக்கு நம்ம ரொம்ப ஹெல்த்தியாகவும் ஹைட்ரேட்டடாகவும் இருக்கிறதுக்காக நம்ம பாட்டி சொன்ன பாரம்பரிய ஜூஸ் வீடியோ தான் அப்லோட் பண்ண போகிறோம். அந்த வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நெக்ஸ்ட் இதில் நான் ஐஸ் க்யூப் ஆட் பண்ணிடுறேன். ஐஸ் க்யூப் வேணான்னு நினைக்கிறவங்க இந்த ஸ்டெப்பை நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், டேஸ்டி அண்ட் ரெஃப்ரெஷிங் லெமன் ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி நீங்களும் லெமன் ஜூஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்றதை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி பயனுள்ள வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா DELUXE ரங்கோலி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மற்றவங்களும் பார்த்து பயனுள்ளன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்த அனைவருக்கும் நன்றி.